மக்களே வணக்கம் மக்களே, இது தேர்தல் திருவிழா. பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கோன்னு ஓட்டு போடாம இருந்துராதீங்க அப்படின்னு அரசியல் தலைவர் ஒருத்தர் கேட்க, பாஜக மூழ்கிற கப்பல்ங்க அப்படின்னு அதே கட்சியோட மூத்த நிர்வாகி பேசி பாஜகவுக்கு ஷாக் மேல ஷாக் கொடுத்திருக்காங்க. மாம்பழம் மட்டும் எங்களுக்கு கிடைக்கலனா நீதி நியாயமே இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு ராமதாஸ் ஆதரவாளர் ஒருத்தர் கொந்தளிக்க, தாவேகாவுல எனக்கு மரியாதை இல்லைன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு எஸ்பி வேலுமணியை பார்த்து தாவேகா மூத்த நிர்வாகி கேள்வி எழுப்பி இருக்காரு. இது மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை இன்னைக்கு தேர்தல் திருவிழால பார்க்கலாம். இன்னைக்கு கூட்டணி என்பது மூழ்கருக்கு அப்புறம் மேலே தூக்குற கட்சி தான் அனைத்து அதிமுக. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு வாக்கு வங்கி இருக்குது. அந்த வாக்குகள் சிதறாமல் ஒன்றாக இணைந்து கூட்டணி அமைத்து எதிர்களை வீழ்த்துவதற்காக கூட்டணி அமைக்கிறோம். எடப்பாடி எந்த காலத்திலும் இனி அரசியலில் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலையை அதிமுகவுக்கு உருவாக்கி இருக்கிறார். எதுக்கு போன தாவேகாவுக்கு நீ போயிட்டு கேட்குற ஆளை பிடிக்கிற? யார் வேட்பாளர் என்று அறிவிக்கட்டும், எத்தனை பேர் எங்களை நாடி வருகிறார் என்பதை காணப்போகிறேன். முதலமைச்சரோட விமர்சனத்துக்கு பதில் சொல்றதா நினைச்சுக்கிட்டு பாஜக மூழ்கிற கப்பல் அப்படின்னு ஒத்துக்கிட்ட அதிமுக மூத்த நிர்வாகி ஒருத்தர், மூழ்கிற கப்பலை தூக்கி தூக்கி நிறுத்துற நீர்மூழ்கி கப்பல் தான் அதிமுக அப்படின்னு பேசி பாஜகவுக்கு ஷாக் கொடுத்திருக்காரு. யார் அவரு? அதிமுகவை எப்படியாவது அசைத்து விடலாம், அழித்து விடலாம் என்று பார்த்தார்கள். பிஜேபியோட உறவு வைத்து பார்க்கின்ற பொழுது நீர்மூழ்கி கப்பலாக இருந்து மூழ்கருக்கு அப்புறம் மேலே தூக்குற கட்சி தான் அனைத்து அதிமுக. விளையாட்டு இல்லை. நீர்மூழ்கி கப்பல் உள்ள போய் பாதிக்கப்படுறவர்களுக்கெல்லாம் மேலே தூக்கி விடுகிறாங்க. அதே போல ஓடுகிற வண்டி, மோசமான வண்டி, உடையிற வண்டின்னு சொல்லி நம்முடைய வண்டியை பார்த்து சொல்கிறார். நம்முடைய பாரத பிரதமர் எங்கு பார்த்தால் பாரத் ரயில், வந்தே பாரத் ரயில், அந்த ரயில் இந்த ரயில் சொல்லி 10 மணி நேரம் போற இடத்திற்கு 5 மணி நேரத்துக்கு போகிற நல்ல ரயிலை மிக அருமையாக விட்டு வைத்திருக்கிறார். மூழ்கிற கப்பல் அப்படின்னு சொல்லி பாஜகவுக்கு ஷாக் கொடுத்தாரே திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், அவர் அதோட நிறுத்தாம கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கட்டுப்பாடுகளை விதிச்சு பல உயிர்களை காப்பாத்துனது திமுக அரசுங்க அப்படின்னு திமுகவை பாராட்டி சொந்த கட்சியான அதிமுகவுக்கு சேர்த்து ஷாக் மேல ஷாக் கொடுத்திருக்காரு. 41 உயிரை பறி கொடுத்த அந்த நிகழ்ச்சி காரணமான விஜய் அவர் திடீரென்று 12 மணிக்கு வர சொல்லிட்டு 7 மணி வரைக்கும் காக்க வச்சு ரசிகர்களை சாகடித்து வைத்து விட்டு அதற்கு நான் தான் காரணமா என்று கேட்கிறார். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். தெய்வம் என்று இருந்தால் நிச்சயமாக அதை கேட்கும். இதற்கு காரணமானவர் யார் என்பது இன்னும் சிபிஐ ரிப்போர்ட் மற்ற ரிப்போர்ட்டுகள் வர இருக்கிறது. ஆனாலும் திரு விஜய் செய்த தவறினால்தான் அந்த அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கிறது என்று பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்கிறார்கள். நாம் அதை உள்ளே போக விரும்பவில்லை. சகோதரர்களே, இன்றைக்கு இந்த அரசாங்கம் பல சட்டத்திட்ட விதிகளை போட்டு வைத்ததின் மூலமாக பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. சென்ற முறை ஈரோட்டிலே திரு விஜய் பேசிய கூட்டத்தில் மொட்டை வெயிலில் பட்ட பகலில் மக்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள், ஏறி பேசுகிறார். திரு விஜயனுக்கு சினிமா நடிப்பவர்களுக்கு வெயில் ஒன்றும் புதிதல்ல. ஆனால் வாடிக்கொண்டிருக்கிற மக்கள் பச்சை தண்ணி கூட இல்லாமல் அதில் ஒருவர் இறக்கிறார். வடநாட்டுக்காரர் ஒருவர், அவருக்கு 5 லட்சம் ரூபாய் நிதி கொடுக்கிறார் திரு விஜய். நான் கேட்டேன், 5 லட்சம் ரூபாய் பிச்சை காசா? கோடிக்கணக்கிலே பணத்தை வைத்திருக்கிறீர்கள். சினிமாவில் நடித்து பல கோடிகளை கூட அந்த குடும்பத்தாருக்கு உங்களுக்கு வந்த கூட்டத்துக்கு வந்ததுக்காக நீங்கள் கொடுத்திருக்கலாமே என்று கேட்டேன். இதுவரை பதில் இல்லை. பாஜக கூட அதிமுக கூட்டணி வச்சிருக்குன்னு எங்களுக்கு ஓட்டு போடாம இருந்துராதீங்க அப்படின்னு பல்லாவரத்துல நடந்த பரப்புரை கூட்டத்துல சிறுபான்மை மக்கள் கிட்ட கேட்டிருக்காரு அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி. தேர்தலுக்கு மட்டும்தாங்க பாஜக கூட கூட்டணி அப்படின்னு மறுபடியும் ஒரு தடவை அவர் பேசி இருக்காரு. இன்னைக்கு கூட்டணி என்பது தேர்தலில் நடக்கிற ஒரு சமாச்சாரம். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு வாக்கு வங்கி இருக்குது. அந்த வாக்குகள் சிதறாமல் ஒன்றாக இணைந்து கூட்டணி அமைத்து எதிர்களை வீழ்த்துவதற்காக கூட்டணி அமைக்கிறோம்.
ஆனா வேண்டுமென்ற திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் இதை திரித்து அவதூறாக பேசி சிறுபான்மை மக்களை குழப்பி அரசியல் ஆதாயம் தேட முற்படுகிறார்கள். சிறுபான்மை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எம்மதமும் சம்பதம். அதிமுக ஜாதிக்கும் மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி. 3 முறை தமிழ்நாட்டோட முதலமைச்சர், ஜெயலலிதா அமைச்சரவையில முக்கிய அமைச்சர், அதிமுகவோட ஒருங்கிணைப்பாளர்னு பல முக்கியமான பொறுப்புகளை வகிச்ச ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னாடி திமுகவில் இணைஞ்சு எடப்பாடி பழனிசாமிக்கு ஷாக் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அரசியல்ல சர்வாதிகாரத்தோட செயல்படுற எடப்பாடி பழனிசாமி எந்த காலத்திலையும் ஜெயிக்கவே மாட்டாருங்க அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் பேசியிருக்காரு. அரசியலில் இன்றைக்கு ஒரு சர்வாதிகாரியாக ஆணவ போக்கோடு நடந்து கொள்கின்ற எடப்பாடி எந்த காலத்திலும் இனி அரசியலில் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலையை அதிமுகவுக்கு உருவாக்கியிருக்கிறார். அம்மா அவருடைய மறைவுக்கு பின்னால் லட்சக்கணக்கான அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக தொண்டர்கள் இன்றைக்கு தளபதி அவருடைய தலைமையை ஏற்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாடு தளபதி அவர்களை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு அரசியல் இயக்கத்தை அரவணைப்போடு எப்படி நடத்த வேண்டும் என்ற இலக்கணத்தோடு தளபதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். பாஜக கூட நெருக்கமா இருந்த ஓபிஎஸ் அங்க போகாம திராவிட பாசறையில தன்னை இணைச்சுக்கிட்டாரு. இது அவர் மேல இருந்த நன்மதிப்பை உயர்த்துறதா சொல்லி இந்த இணைப்பை வரவேற்று பேசியிருக்காரு விசிக தலைவரான திருமாவளவன். எடப்பாடி அவர்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்ற முயற்சியையும் அவர் மேற்கொண்டார். அது நிறைவேறாத நிலையில் அவர் பாஜகவில் போய் சேர நினைக்காமல் திமுகவில் சேர்ந்திருக்கிறார் என்பது அவர் மீதான நன்மதிப்பை மேலும் உயர செய்திருக்கிறது. வலதுசாரி அமைப்புகளோடு தன்னை இணைத்து கொள்ளாமல் மீண்டும் அதே திராவிட பாசறையில் தன்னை இணைத்து கொண்டது வரவேற்க தகுந்தது, பாராட்டுகிறோம். செங்கோட்டையன் அதிமுகவுக்கு மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி சொன்னார் இல்லையா, அதை காட்டமா மறுத்து பேசியிருக்காரு செங்கோட்டையன். அது மட்டும் இல்லைங்க, தாவேகாவுல எனக்கு என்ன மரியாதை கொடுத்திருக்காங்கன்னு இந்த ஊருக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி இருக்காரு செங்கோட்டையன். எந்த கட்சியாக இருந்தாலும் நான் இன்றைக்கு சொல்கிறேன், அவர்களுக்கு மட்டுமல்ல, தேர்தல் யார் வேட்பாளர் என்று அறிவிக்கட்டும், எத்தனை பேர் எங்களை நாடி வருகிறார் என்பதை காணப்போகிறீர்கள். மரியாதை இல்லை என்பது அவர் சொல்லலாம், எனக்கே தெரியும், என்னை பார்த்திருக்கிறேன், எனக்கு என்ன மரியாதை எங்கே கொடுத்தார் என்பது உங்களுக்கு தெரியும். மற்றொரு உதாரணம் காட்ட தேவையில்லை. என்னை பொறுத்தவரையிலும் அவர் தெளிவாக சொல்லிவிட்டார். புறமுது குத்தியவர்களை மட்டும் பார்க்கவில்லை, நெஞ்சிலே குத்தி இருக்கிறார்கள். என் கணவன் இறந்தபோது 15 நாட்கள் அங்கே சிறைச்சாலையில் அனுமதி கொடுத்தாலும் கூட இங்கே 5 நாட்கள் தான் அனுமதி வழங்க வேண்டும் என்று தெளிவாக அவர் யார் பேசினார் என்பதையெல்லாம் உங்களிடத்திலே வெளிப்படையாக அவர் பேசியிருப்பதை நீங்கள் காணுகிறீர்கள். ஆகவே தான் துரோகத்தின் மொத்த உருவமாக இருக்கின்றவர் பேசுவதை பற்றி எனக்கு கவலை இல்லை. தாவேகாவில் சேர்ந்திருக்கிற செங்கோட்டையனுக்கு ஆள் பிடிக்கிற வேலை கொடுத்திருக்காங்க, அதுக்காகத்தாங்க அவர் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு அதிமுக மூத்த நிர்வாகியான KP முனுசாமி. அவர் ஒருத்தர், அவர் இதே மாதிரி தான். அவர் என்ன சாதாரண ஆள், ஏதோ அன்னைக்கு கட்சிக்கு வந்தனால சட்டமன்ற உறுப்பினர் ஆனார், அமைச்சர் ஆனார், எல்லாம் வந்தார், உலகத்துக்கெல்லாம் தெரிஞ்சார். இன்னைக்கு என்ன உனக்கு சிரமம் வந்தது? எதுக்கு போன தாவேகாவுக்கு? நீ போயிட்டு இங்கே இருக்கிற ஆளை பிடிக்கிற, உனக்கு இந்த நாய் பிடிக்கிற வேலையை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க. நாய் பிடிக்கிறது தான் ஒருத்தன் ஓடுவான், நாய் பிடிக்கிறது தான் ஓடுவான். அதிமுக தொண்டன் வைரம் பாய்ந்தவன், வைரம் பாய்ந்தவன். இது போன்ற சந்தர்ப்பவாத நாய்களிடத்திலெல்லாம் யாரும் வர முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரையில ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது. அதுல அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசிட்டு இருக்காரு. திடீர்னு கூட்டத்தை பார்த்து சிலிண்டர் விலை இப்ப என்ன 500 ரூபாயா அப்படின்னு கேட்க, கூட்டத்திலிருந்து 950 ரூபாய் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க.
ஆனா அது அவர் காதலியே வாங்கல. அவர் பாட்டுக்கு சிலிண்டர் விலை 3000 ரூபாய் அப்படின்னு பேசி கூட்டத்துல இருந்தவங்களை எல்லாம் குழப்பி இருக்காரு. இனி ஆண்டுக்கு 3 சிலிண்டர் இலவசமாக கட்டணம் இல்லாமல் கொடுக்கப்படும் என்று சொல்லிட்டார். காதரம்மா கேஸ் எவ்வளவு 500 இருக்குமா? ஏமா சும்மா எப்படிமா உண்மையில எவ்வளவுமா? என்னமா 1000 ரூபாயா? 3000 ரூபாயா? ஆண்டுக்கு 3000 3 கேஸ் சிலிண்டர். இன்னும் 60 நாள் தான் இருக்கு. அதுக்கப்புறம் மு.க. ஸ்டாலின் ஆளுநர் மாளிகைக்கு போய் முதலமைச்சரா பதவி ஏத்துப்பாரு. அப்போ அவர் முகத்தை பார்க்க முடியாம ஆளுநர் ஆர்.என். ரவி நிக்க போறாரு பாருங்க அப்படின்னு நம்பிக்கையா பேசியிருக்காரு அமைச்சர் அன்பில் மகேஷ். அவர் என்ன பேசினாருன்னு பார்க்கலாம். இன்னொரு 60 நாள் தான். இந்த 60 நாள் என்பது ஒரு சின்ன பிரேக்கு தான். முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி மே மாதம் 7ஆம் தேதி அதே ஆளுநர் மாளிகைக்கு நாங்கள் போவோம். ஆளுநர் எங்களை பார்க்க முடியாமல் உட்காந்துருப்பாரு. என்னடா திருப்பி இதே குரூப் வந்துட்டாங்களே, என்னடா பேசுதுன்னு தெரியாமல் அவர் அந்த பக்கம் நிற்பார், நம்முடைய தலைவர் இந்த பக்கம் நிற்பாங்க. மு.க. ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் நிற்பார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று அந்த ஆளுநர் மாதிரி அதர வைப்பார். நம்முடைய கொள்கை எதிரியை பதற வைப்பார் நம்முடைய தமிழ்நாட்டோட முதலமைச்சர். அது நடக்கும். மாம்பழம் சின்னம் மட்டும் ராமதாஸுக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா இங்க நீதி இல்ல, நியாயம் இல்ல, தர்மம் இல்லைன்னு அர்த்தங்க அப்படின்னு தைலாபுரம் வாசல்ல நின்னு நியாயக்குரல் எழுப்பி இருக்காரு ராமதாஸோட தீவிர ஆதரவாளர் ஒருத்தர். யார் அவரு? மாம்பழம் சின்னம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உரிமையாளர் மருத்துவர் ஐயா அவர்கள் தான். இதுதான் நீதி, தர்மம், நியாயம். அப்படி இல்லைன்னா நீதி இல்லைன்னு அர்த்தம், நியாயம் தோற்றுவிட்டதுன்னு அர்த்தம். ஆனால் நாங்கள் நம்புகிறோம் நீதி வெல்லும், நியாயம் எங்களுக்கு கிடைக்கும் என்று நம்புகிறோம். தேர்தலுக்கு இன்னும் 10 நாள் இருக்குது. எப்பவுமே இப்போ திமுக கூட்டணியோ அதிமுக கூட்டணியோ இன்னும் அமைக்கப்படலை. திமுக அமைச்சிட்டாங்களா? நான் அமைக்கலையே. அதிமுக அமைச்சிட்டாங்களா? அதிமுக பாஜக அமைச்சிட்டாங்களா? இல்லையே. வெற்றிக்கழகம் அமைச்சிட்டாங்களா? இல்லையே. எந்த கூட்டணியும் எந்த கட்சியும் கூட்டணி அமைக்காத போவதில்லை. நம்ம மட்டும் ஏன் அவசரப்படுங்கிறது ஒருத்தர் ஐயா உடைய எண்ணம். ஐயா அவர்களை மதிக்கிற பாட்டாளி மகிழ்ச்சி மதித்து எங்களோடு கூட்டணி வைக்க விரும்புவர்களோடு கூட்டணி, அது வெற்றி கூட்டணியாக இருக்கும். இது மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான அரசியல் கண்டென்ட்களோட உங்களை தினமும் வந்து தேர்தல் திருவிழால சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.